தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதைகளை உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். எந்த வழியில போக வேண்டும் என்று ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னது, அடுத்தது என்னுடைய கரியர் என்னது, அடுத்தது நான் எதை படிக்க வேண்டும், உங்களுடைய ஃபியூச்சரை குறித்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று. அன்றே நம்மளுக்கு வேற வழி இல்லை. பாருங்க, நீங்க இயேசுவானவரிடத்தில் வரும்பொழுது ஒரு தெளிவான ஒரு லீடிங் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நேற்றைய தினத்தில் நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். அந்த மனிதன் ஆகாரம் கேட்டு என்னிடத்தில் வந்தான். பாருங்க, அந்த மனிதன் இடத்தில் நான் கேட்டேன், நீங்க எங்கிருந்து வரீங்க என்று. அவருக்கு கதையாக சொன்னாரு, ஒரு பெரிய கதை சொன்னாரு. அவர் சொன்னாரு, நான் ஆசிரமத்துல இருந்தேன், என்னை அந்த ஆசிரமத்துல இருந்து வெளியே ஏற்றிட்டாங்க. எதுக்காண்டி அவருடைய சரீரத்துல சில நோய்கள் காணப்பட்டதினால் அவருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வேற, அவர் பேக்கோட தான் எல்லா இடத்துலயும் சுத்தி கொண்டு இருக்கிறாரு. பாருங்க, அவருடைய நிலைமை ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையா காணப்பட்டது. நான் கேட்டேன், நீங்க இயேசுவானவரை குறித்து அறிவீர்களா? உடனே அவருடைய பதில், நீங்க என்னங்க சொல்றீங்க, நான் 2005 நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன். நான் இதை கேட்டவுடன் மிகவும் நான் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, சில குடி பழக்கம் என்னிடத்தில் வந்த காரணத்தினால், சில கெட்ட பழக்கங்கள் எனக்கு வந்த காரணத்தினால் என்னுடைய வாழ்க்கையே அது மாறிவிட்டது. நான் ஒரு ஊழியக்காரர் பேர் சொல்லி அந்த ஊழியக்காரருக்கு நான் டிரைவராய் இருந்தேன் என்று அவர் சொன்னாரு. பாருங்க, அவருடைய நிலைமை இப்போ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் என்கிட்ட சொன்னது, எனக்கு ஏதாட்டி ஒரு ஆசிரமத்தை மட்டும் நீங்க காண்பித்து கொடுத்தீங்கன்னா நான் அங்க இருந்துக்கிடுவேன் என்று. சில உதவிகளை நான் அவருக்கு செய்து அவருக்கு நான் இயேசுவானவரை குறித்து திரும்ப நான் சொல்லி நான் அனுப்பிவிட்டேன். பாருங்க, மிகவும் அது என்னுடைய இருதயத்தை மிகவும் அது வருத்தம் உண்டாக்கினது. ஒரு இயேசுவானவரை குறித்து ஒரு அறிந்த மனிதன் இப்பொழுது இயேசுவானவரை விட்டு அவர் தூரம் போய் அவருடைய நிலைமை ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு கூட நீங்க பல வருடங்களுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இயேசுவானவரை தூரம் சென்று கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு அலை உங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் அடித்துக் கொண்டு இருக்கலாம். நீங்க போகிற வழி ஒரு தப்பான வழியாய் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். இயேசுவானவர் காத்துக் கொண்டு இருக்கிறாரு. திரும்ப இயேசுவானவரிடத்தில் வாருங்க. திரும்ப அவருடைய அன்பில் நீங்கள் சேருங்க. அவருடைய சிலுவையின் அண்டையில் நீங்கள் வந்து சேருங்க. பாருங்க, அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். அவரை அன்றே நம்மளுக்கு வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை. there is only one way, do or die ங்கிறதா. நீங்க அவரை விட்டு நீங்க எங்கேயும் நீங்க போக முடியாது. நம்மளுக்கு அவர்தான் வழி, அவர்தான் ஜீவன், அவரிடத்திலும் தான் எல்லா ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் காணப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் சேருங்கள், அவருடைய அன்பில் சேருங்கள். அவரே உங்களை வழி நடத்துவார், அவரே உங்களை போதிப்பார், அவரே நீங்க போக வேண்டிய வழிகளை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். கலங்காதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.